வணக்கம். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய ராணுவம் இருக்கு தெரியுமா? நோய்களுக்கு எதிரா போராடுற அந்த ராணுவத்தோட ரகசியங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு கோவில் திருவிழாவை காக்குற மாதிரி உங்க உடம்ப ஒரு நாடாட்டம் பாதுகாக்குது. இந்த ராணுவத்துல 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. ஒன்னு நம்ம உள்ளூர் போலீஸ் மாதிரி, இன்னொன்னு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். முதல்ல வரது நம்ம உள்ளூர் காவல்துறை. அதாவது நம்ம தோல் சளிச்சவ்வுகள் தான் முதல் பாதுகாப்பு அரண். இந்த போலீஸ் எப்படி வேலை செய்யுது? எதிரியோட கால் தடம், அதாவது PMPs, அப்புறம் நம்ம செல்களோட ஆபாய சிக்னல் டேம்ப்ஸ வச்சுதான். ஆனா இந்த போலீஸால சமாளிக்க முடியலன்னா அப்போதான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த அடாப்டிவ் சிஸ்டம். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் துல்லியமா தாக்கி எதிரிய ஞாபகம் வச்சுக்கும். இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல தளபதிகள் யாருன்னு தெரியுமா? அவங்க தான் T செல்கள். இதுல ஹெல்பர் T செல்ஸ் ஒரு மேனேஜர் மாதிரி, சைட்டோடாக்சிக் T செல்ஸ் கரெக்டா குறிப்பாத்து சுடுற ஸ்னைப்பர்ஸ் மாதிரி. அடுத்து பாருங்க B செல்கள். இவங்க தான் நம்ம ராணுவத்தோட ஆயுத தொழிற்சாலை. தளபதியோட உத்தரவுக்காக காத்துட்டு இருப்பாங்க. உத்தரவு வந்ததும் B செல்கள் ஆன்டிபாடிகள்னு ஒரு ஸ்பெஷல் ஆயுதத்தை உருவாக்கும், எதிரிய செயலிழக்க வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு ஆன்டிபாடியும் ஒரு தனி சாவி மாதிரி. ஒரு குறிப்பிட்ட கிருமிங்கிற பூட்டுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனா இந்த ராணுவத்தோட உண்மையான சூப்பர் பவரே வேற. அது என்ன தெரியுமா? அதோட நினைவாற்றல் தான். சண்டைக்கு அப்புறம் சில TB செல்கள் மெமரி செல்லா மாறிடும். எதிரியோட விவரங்களை பனையோல மாதிரி சேமிச்சு வச்சுக்கும். இந்த நினைவாற்றல் சக்தி தான் தடுப்பூசிகளோட அடிப்படை தத்துவமே. இதனால தான் தடுப்பூசி நம்மள பாதுகாக்குது. ஆனா என்ன ஆகும்? நம்ம பாதுகாவலர்களே நமக்கு எதிரா திரும்புனா? ஒன்னு ஆட்டோஇம்யூன் நோய், அதாவது நம்ம ராணுவமே நம்மள தாக்குறது. இன்னொன்னு சைட்டோகைன் புயல், அதாவது ஓவர் ரியாக்ஷன். ஆக நம்ம உடம்போட பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய உத்தி, நினைவாற்றல் அப்புறம் சக்தி நிறைஞ்ச ஒரு கதை. இந்த ராணுவத்தோட ரகசியங்களை நாம புரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் நல்லா பாதுகாக்கலாம். சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த ராணுவத்தை வச்சு அடுத்ததா என்ன செய்ய முடியும்?